மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. ஹலோ, இங்க எதுக்கு உட்காந்துட்டு இருக்க? உடம்பு சரியில்லை சார். என்னது? யாரை ஏமாத்த பாக்குற? ஏதாவது காரணம் சொல்லிட்டு வேலை செய்யாம ஓபி அடிக்க பாக்குற? ஐயோ இல்லை சார், நிஜமாவே எனக்கு காய்ச்சல் அடிக்குது. என்னால் நிற்க கூட முடியல. அதனால தான் இங்கே வந்து உட்கார்ந்துருந்தேன். உடம்பு சரியில்லைன்னா வீட்ல இருந்து தொலைக்க வேண்டியது தானே. எதுக்கு இங்க வந்து எங்க உயிரை வாங்குற? நீ வேலை செய்யாம இருக்கிறதுக்கு நாங்க சம்பளம் தரணுமா? போய் வேலையை பாரு. சார் ஒரு நிமிஷம், அவங்க தான் காய்ச்சல்னு சொல்றாங்கல்ல, அவங்களை கம்பல் பண்ணா எப்படி சார்? நீங்க உங்களுக்கு சப்போர்ட்டா? என்ன எல்லாரும் சேர்ந்து யூனியன் ஃபார்ம் பண்றீங்களா? அப்படி இல்ல சார், பாவம் இவங்களால நிக்கவே முடியல. அவங்கள வேலை செய்ய சொன்னா எப்படி? இலக்கியா சொன்ன மாதிரியே வந்துட்டோம். இப்படியே கௌதம் முன்னாடி போய் நிக்கிறோம், அவரை இம்ப்ரெஸ் பண்றோம். என்ன அப்படி பாக்குறீங்க? மேடம், நீங்க புடவையில சூப்பரா இருக்கீங்க மேடம். இவங்களுக்கு பிடிக்குதுன்னா அப்ப கௌதம்க்கும் நிச்சயமா பிடிக்கும். பாவம் பாக்குறதுக்கு நாங்க ஒன்னும் ஆசிரமம் நடத்தல. உங்களுக்கு கஷ்டமா இருந்தா இந்த அம்மாவோட வேலையும் சேர்த்து நீங்க பாக்குறீங்களா? இங்க பாரு, உனக்கு காய்ச்சல் அடிச்சா என்ன, அடிக்கலனா என்ன, எனக்கு வேலை நடந்தாகணும். போறியா கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளவா? நிறுத்துங்க. எதுக்கு அவங்கள திட்டுறீங்க? உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லிட்டு வேலை செய்யாம என்ன ஏமாத்த பாக்குறா. அதான் கண்டிச்சிட்டு இருந்தேன். இல்லை மேடம், நிஜமாவே எனக்கு உடம்பு முடியல. அதான் முடியலங்கிறாங்கல்ல, அதுக்காக மரியாதை இல்லாம பேசுவீங்களா? நீ வேற, இவங்களெல்லாம் விட்டா நம்மள ஏமாத்திடுவாங்க. இவங்கள இப்படி திட்டினாதான் வேலை நடக்கும். ஸ்டாப் இட். இவ்வளவுதான் லிமிட். உடம்பு சரியில்லாதவங்க கிட்ட இப்படிதான் இறக்கலாமா பேசுவீங்களா? இதே வேற யாராவதா இருந்திருந்தா அறிஞ்சிருப்பேன். முதல்ல நம்ம கிட்ட வேலை செய்யற தொழிலாளிகளை மதிக்க கத்துக்கங்க. கிளம்புங்க முதல்ல. அம்மா, நீங்க வேலை செய்ய வேண்டாம், வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. போங்க. இல்லை மேடம், நான் வேலை செய்கிறேன். சம்பளத்துல கட் பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க. போங்க. சூப்பர்வைசர் மேடம் சொல்லுங்க. மேடம் சொல்லுங்க. யாரையாவது ஏற்பாடு பண்ணி இவங்களை வீட்ல விட்டுற சொல்லுங்க. சரிங்க மேடம். ஓகே மேடம். வாங்கம்மா போலாம். மேடம், நாம செய்யற செயல் தான் நம்மள அழகாக்கும். அந்த லேடி கிட்ட நீங்க நடந்துகிட்டத பாக்கும்போது நீங்க மனசளவுல எனக்கு ரொம்ப அழகா தெரியுறீங்க. மனசளவுல தான் அழகா தெரியறேனா? அப்ப இந்த ட்ரெஸ்ல நான் அழகா இல்லையா? ஐயோ, நான் அப்படி சொல்லல மேடம். இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. என்னைக்கும் இல்லாம புடவையில வந்து அசத்துறீங்க. சரி, என்ன காரணம் மேடம்? நீங்க பாராட்டணும்னு தான். நான் பாராட்டணுமா? என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல, பாக்குறவங்க பாராட்டுற மாதிரி நீங்களும் பாராட்டணும்னு தான் நான் சொன்னேன். ஓஹோ. எப்பவும் மாடர்ன் ட்ரெஸ் தான் போடுவேன். நான் புடவையில வந்தா
எனக்கு பிடிச்ச ஒருத்தருக்கு பிடிக்கும்னு நினைச்சு இன்னைக்கு புடவை கட்டினேன். அந்த ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு பாராட்டினாரா மேடம்? ம், பாராட்டிட்டாரு. சீக்கிரமா பிடிச்சிருக்கணும் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அவர் சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். இந்த புடவை, பொட்டு, பூ, செயின், வளையல் எல்லாமே சூப்பர். உங்களை இப்படி பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்றதுக்கு யாருக்காவது மனசு வருமா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் இட் மேடம். சரி, நான் வரேன் மேடம். ஏய். இலக்கியம், மேடம் இங்க வாங்க. வரேன் மேடம். சொல்லுங்க மேடம். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இலக்கியம், ஹாப்பி நியூஸ். நான் சந்தோஷமா ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்கேன். நீங்க அதை கவனிக்காம மேலையும் கீழே பார்த்துட்டு இருக்கீங்க. மேடம், இந்த பூ, பொட்டு, வளையல், அடடா, அசத்துறீங்க போங்க. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியா? இதேதான் அவரும் சொன்னார் இலக்கியம். யார் சொன்னா? ஓ, உங்க லவ்வரா? அவரை பார்த்துட்டு தான் வரீங்களா? ஆமா. சூப்பர் சூப்பர். அவரை எப்ப பாத்தீங்க? எங்க பாத்தீங்க? இப்பதான் இங்க பார்த்தேன். வெளியே வா. எங்க இருக்காரு? யாரு? இல்ல 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 இல்ல, அவரு இங்க இல்ல. இப்பதான் உங்க லவர் இங்க வெளியே இருக்காருன்னு சொன்னீங்க. வெளியனா மில்லுக்கு வெளிய பார்த்தேன். ஓ, சரி சரி. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அதை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த புடவை, பொட்டு, பூ, செயின், வளையல் எல்லாமே சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓஹோ, அப்ப அவருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. இல்லனா இப்படி ரசிச்சு சொல்லிருப்பாரா? ஆமா இலக்கியம், அவர்கிட்ட இருந்து எப்படி ஒரு பாராட்டு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இப்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். அதுக்கு காரணம் நீங்க தான். நீங்க மட்டும் சரியான நேரத்துல டிப்ஸ் தரலனா எனக்கு இந்த சந்தோஷமே கிடைச்சிருக்காது. ரொம்ப 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 தேங்க்ஸ். மேடம், எதுக்கு இத்தனை தேங்க்ஸ் சொல்றீங்க? பின்ன அவருக்கு என்ன பிடிக்கும்னு கரெக்டா சொன்னீங்கல்ல, அத கேட்டு தானே நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவரும் என்ன பாராட்டினாரு. அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் ஈடாகாது இலக்கியா. அப்புறம் எனக்கு நீங்க இன்னொரு ஹெல்ப் பண்ணணும். என்ன மேடம்? சொல்லுங்க. இதே மாதிரி நான் என் லவ்வரோட சேரத்துக்கும் நீங்க தான் எனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்கணும். மேடம், என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? நான் ஏதோ சிம்பிளா உங்களுக்கு ட்ரெஸ் விஷயத்துல ஐடியா கொடுத்தேன். ஆனா அதுக்காக இவ்ளோ பெரிய பாரத்தை என் தலைமையில வச்சா எப்படி? ப்ளீஸ் இலக்கியம், என் லவ்வருக்கு என் மேல ஒரு பாசிட்டிவ் ஒப்பீனியன் வர்றதுக்கு நானும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன், முடியல. ஆனா நீங்க கொடுத்த அட்வைஸ் தான் எனக்கு இப்ப சக்சஸ் கொடுத்துருக்கு. அதே மாதிரியே நீங்க என் லவ்வரோட சேர்த்து வச்சிருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. அந்த டேலண்ட் உங்ககிட்ட இருக்கு. சரி, நீங்க இவ்ளோ கேக்குறீங்க, நான் நிச்சயமா ஹெல்ப் பண்றேன். நீங்க அவரை கல்யாணம் பண்றதுக்கு என்னால முடிஞ்ச உதவியை நான் நிச்சயமா செய்றேன். தேங்க்ஸ் இலக்கியா, தேங்க்யூ so மச். சரிங்க மேடம், மெஷின் வேற ரொம்ப நேரமா ஓடிட்டு இருக்கு. நான் வரேன் மேடம். ஓகே மேடம். மேடம், உங்க லவரை தான் கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறீங்க. அட்லீஸ்ட் அவரோட பேரையாவது சொல்லுங்களேன். அவரு ஒருவேளை நம்ம அவசரப்பட்டு பேரை சொல்லிட்டா அது ஸ்டோர் கீப்பரா தான் இருக்குமோன்னு சந்தேகப்பட்டுருவாங்க. இப்ப என்ன பண்றது? வேண்டாம், இப்ப வேண்டாம், மறைச்சிடுவோம். மேடம், ஏதோ சொல்ல வந்து அமைதியாயிட்டீங்க. அது இல்ல, நான் பேர் அப்புறமா சொல்றேன்.
ஆனா ஒரு பேரோட இங்கிலீஷ் எழுத்து ஜி. ஜியா? என் ஹஸ்பண்ட் பேரோட முதல் எழுத்தும் ஜி தான் மேடம். அப்படியா? என்ன பேரு? அது வந்து மிஷன்ல நூல் சிக்கிருச்சு. ஐயோ, சீக்கிரம் வா. மேடம் நான் கிளம்புறேன் மேடம். ம். ரேவதி, சாரி ரேவதி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ வந்த? எனக்கு ஏன் வந்தேன்னு இருக்கு. இதுல எப்ப வந்தா என்ன? என்ன ரேவதி, என்ன பிரச்சனை? ஏன் டென்ஷனா இருக்க? பின்ன எனக்கு தெரியாம ஆசிரமத்துக்கு போய் என் குழந்தைய பத்தி விசாரிச்சா டென்ஷன் ஆகாம குளுக்குளுன்னு இருப்பாங்களா? இதுக்குதான் என் புள்ள மேல அக்கறை காட்டுற மாதிரி நடிச்சு 5 லட்சத்தை எடுத்து கொடுத்தீங்களா? ரேவதி இது எல்லாம் எப்படி கண்டுபிடிச்சா? என்ன முழிக்கிறீங்க? எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நான் கூட நீங்க எங்க தெரிஞ்சிட்டீங்களோன்னு நினைச்சேன். ஆனா நீங்க தெரிஞ்சதுக்கு வாய்ப்பே இல்ல. இன்னைக்கும் அதே மாதிரி துரோகம் பண்ற பழைய SSK தான். உங்களெல்லாம் மாத்தவே முடியாது. ரேவதி, நான் சொல்றத போதும், நிறுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.